சரி அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால என்ன பண்ணுறது, விஜய் வந்து அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. விஜய்க்கு வந்து தாத்தா வந்து ஆறுதல் சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மேலும் வந்து பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் அவங்க கேங்கும் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து இந்த மாதிரி வந்து பொண்ணு எதுக்கு, அதான் கரெக்டாக வந்து அவளை அமுச்சிட்டாரு விஜய். இதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் வெண்ணிலா இருக்கால, இதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தாத்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராகினி அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. முதல்ல இங்கேருந்து எல்லாரும் கிளம்புறீங்களா, என் பேரனை தொல்லைப்படாமல் எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாரு தாத்தா. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே வந்து முறைச்சிட்டு நான் நல்லா சொன்னால் இவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ராகினி. அப்பா எப்படியும் வந்து காவேரி வெளியே போயிட்டாப்பா, இதுக்கப்புறம் காவேரி உள்ளே வராமல் பார்த்துக்கணும். அது மட்டும் கிடையாதுப்பா, கூடி சீக்கிரம் வெண்ணிலாவுக்கு நம்ம எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்லி எப்படியாவது வெண்ணிலாவையும் விஜயும் ஒன்றா சேர்க்கணும்ப்பா அப்படின்னோடனே, அது எல்லாமே நீ தான் இருக்கேம்மா, பார்த்துக்குப்பா, நான் பார்த்துப்பேன்ப்பா, ஆனால் எக்காரணம் கொண்டும் இங்கே காவேரி வராமல் நீங்கள் எல்லாரும் தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே அன்பரசு சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து வரமாட்டா, அவள் வராத அளவுக்கு அந்த குடும்பத்தையே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பாரு, இதுக்கப்புறம் எதுக்கு இந்த வீட்டில் அவங்க இருக்க போகிறாங்க, அவங்கள இப்போவே நான் காலி பண்ண வைக்கிறேன், நீங்கள் கொலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மாமா அதை செய்யுங்க மாமா, காவேரியோட குடும்பம் இங்கேருந்து போனால் தான் விஜய்க்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது கில்ட்டி ஃபீலிங்கும் போகும், அதுக்கப்புறம் என்ன நிரந்தரமாக 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. அதெல்லாம் பிரிஞ்சிடுவாங்க, நீ கவலைப்படாதம்மா, இதுக்கப்புறமா அதான் காவேரி மேலே முடிஞ்சிச்சு இல்லை, இதுக்கப்புறம் நீயும் மாப்பிளையும் நல்லபடி வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எங்கப்பா இங்கெல்லாம் வாழ்கிறது, எனக்கு இங்கே பிடிக்கலப்பா. இல்லைம்மா, காவேரிக்கு கொஞ்ச நாளைக்கு நீ இங்கே தான் இருக்கணும், இல்லைனா காவேரி வந்து இவங்க கூட்டின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே, சரிங்கப்பா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க பசுபதி கிட்ட. இங்கே வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வந்து அழறாரு நம்ம விஜய். அதை பார்த்துட்டு வந்து தாத்தா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. தாத்தாவோட மடியில் பார்த்து விஜய் வந்து பயங்கரமாக அழறாரு. தாத்தா நான் என்ன பண்ணுறதுனே தெரியல தாத்தா, நான் உண்மையிலே வந்து வேணும்னு பண்ணல தாத்தா, கரெக்டாக அவங்க வருவாங்க நான் பார்க்கல, நான் விளையாட்டுக்கு தான் தாத்தா காவேரி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நீ வந்து இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன் தாத்தா, நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரிஞ்சுது தாத்தா எனக்கு, காவேரி மனசு இப்படி பாடுபட்டிருக்கோம்ல, நான் வந்து அதை யோசிக்காம வந்து இந்த மாதிரி பேசிட்டேன், அவளுக்கு நம்ம சர்ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தாத்தா எல்லாமே நான் செஞ்சேன், என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டேப்பா, இந்த மாதிரி பண்ணால் அந்த பொண்ணு என்னப்பா நினைப்பா, நீ வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருந்தேன்னு அவளும் நினச்சிக்கிட்டா, அது மட்டும் கிடையாது அவங்க வீட்டில் இருக்கவங்க நினச்சிக்கிட்டாங்க, இப்போ இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல, அவங்க நம்மளுக்கு பேச வாய்ப்பு கொடுத்தாவது நம்ம பேசலாம், அவங்க பேசவும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் காலம் எல்லாத்தையுமே வந்து எல்லா பொண்களையும் ஆத்துப்பா, நீ கவலைப்படாத, காவேரி கண்டிப்பாக வந்து உன் கூட சேருவா, நீயும் காவேரி சந்தோஷமாக வாழ்வீங்க, அதுக்கு நான் பொறுப்பு விஜய் அப்படின்னோடனே அப்படியே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு அழறாரு விஜய். அவரால் தாங்கிக்க முடியல. தாத்தா நான் காவேரி இல்லாமல் இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல தாத்தா, எனக்கு என் பொண்டாட்டி வேணும் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. நீ கவலைப்படாத விஜய், நான் தான் சொல்கிறேன்ல, சரி நீ படுத்து தூங்குப்பா அப்படி சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு வெளியே வராரு. பாட்டி நிற்கிறாங்க. என்னங்க இங்கே என்ன தான் நடந்துட்டுருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல, திடீர்னு வந்து 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து கத்துறாங்க, காவேரி வரை இழுத்துட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே புரியலங்க, எல்லாத்தையும் நான் சொல்கிறேம்மா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை ரொம்ப நேசிக்கிறாமா அப்படின்னோன்னா, அதான் எனக்கு தெரியுமேங்க, அதெல்லாம் கரெக்டு தாங்க, ஏங்க கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் இவன் பண்ணால் என்ன பண்ணுன்னு தெரில, எல்லாம் ஒப்பந்த பிரகாரம் மேரேஜ் பண்ணியிருக்கான், ஆனால் அவளை அதுக்கப்புறம் நேசிக்க தொடங்கிட்டான். இதுக்கப்புறம் காவேரி விஜய் ஒன்றா சேருவாங்களா, அது எப்படி சேராமல் இருப்பாங்க, காவேரி விஜயும் சும்மா நடிக்கலாமா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம்மா அவங்க 2 பேரும் ஒன்றாவே வாழ்ந்துட்டாங்க, அதனால் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, எப்படியாவது காவேரியை கூட்டின்னு வந்து விஜய் கூட சேர்த்து வைக்கணும், இங்கே பாரு நம்ம போய் முதல்ல காவேரி கிட்டேயும் அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்டயும் நம்ம 2 பேர் போய் பேசலாம், பேசி அவங்களுக்கு புரிய வைக்கலாம், ஏன்னா அவங்க கோவத்தில் இப்போ இருந்துட்டு இந்த முடிவை எடுத்திருக்காங்க, காவேரி குடும்பம்லாம் ரொம்ப நல்லவங்கம்மா, அவங்க வந்து டென்ஷனில் பேசிட்டாங்க, நம்ம போய் புரிய வச்சு எல்லாத்தையும் பேசி விஜய் எப்படி காவேரி விரும்புகிறான், காவேரி வந்து அவன் எப்படிலாம் லவ் பண்ணான்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுமா, அது எல்லாத்தையும் நான் சொல்லி புரிய வைக்கிறேன், நம்ம போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து பாட்டிக்கும் சொல்கிறாங்க. சரி